நண்பர்களே, நீங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறீங்களா? நீங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோல வாட்ஸ்அப்பை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ண போறேன். அது என்ன அப்படிங்கறத கவனமா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி மொபைல்கள்ல பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. என்ன பண்றீங்க? வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. யாப்பர் செய்ய நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாட்ஸ்அப் இருக்க உலகம் முழுக்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ரெண்டு ஓஎஸ்ல பயன்படுத்துறாங்க. ஒன்று ஆண்ட்ராய்டு ஓஎஸ், இன்னொன்று iOS. இந்த ரெண்டு ஓஎஸ்ல தான் அதிகமாக வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த ரெண்டு ஓஎஸ்க்கு ஆப் வைக்கிறாங்க ஃபேஸ்புக், அதுவும் வாட்ஸ்அப் மூலியமா. என்னன்னா இது வரைக்கும் எல்லா டிவைஸ்களில், பழைய மொபைல்களில், புது மொபைல்களில் எல்லாரும் நம்ம வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய மொபைல் பார்த்திங்கன்னா கரண்ட் வெர்ஷனாக இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 11 வரைக்கும் இப்போ ஓஎஸ் வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி ஆப்பிள் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் iOS 14 வரைக்கும் வந்திருக்கு. அதனால இப்போ அதிகம் பேர் இந்த மாதிரி ரீசெண்ட் வெர்ஷனை தான் தங்களுடைய மொபைல்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வாட்ஸ்அப் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பை பழைய மொபைலில் இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஃபேஸ்புக் ஆப் வைக்க போகிறாங்க. கூடிய விரைவில் நீங்கள் சுதாரிச்சுக்கோங்க. விரைவில் உங்களுடைய மொபைலை மாற்றுங்க, அதாவது புதிய வெர்ஷனுக்கு மாற்றுங்க. அப்போ தான் உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியும். அது எந்த ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டோட 4.0.2 அப்படிங்கிற ஓஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் வாட்ஸ்அப்போட சப்போர்ட்டை நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ நிறுத்துவாங்க அப்படின்னு தெரியல, அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நிறுத்துவாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஓஎஸ் என்னது 4.0.3 ஐஸ்கிரீம் சாண்ட்விச் அப்படிங்கிற பேரில் ஆண்ட்ராய்டு ஓஎஸை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். அடுத்து ஆப்பிளோட ஐஃபோனுக்கு ஆப் வச்சுட்டாங்க. அதுவும் iOS 8 வரைக்கும் வாட்ஸ்அப் சப்போர்ட்டே பண்ணாது அப்படிங்கிற விவரத்தை ஃபேஸ்புக் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஐஃபோன் வந்து iOS 8 இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மொபைலை மாற்ற வேண்டி வரும். iOS 9 இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியும். ஸோ நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், ஐஃபோன் யூசர்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. பழைய வெர்ஷனாக இருந்தால் அதில் ஓஎஸை செக் பண்ணுங்கள். நான் சொன்ன ஓஎஸ் இருந்தால் மட்டும்தான் வாட்ஸ்அப் வருங்காலத்தில் நீங்கள் பயன்படுத்த முடியும். இன்றைக்கி அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சேட் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். அதாவது நார்மலாக கால் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு மேலே அப்படி சொல்லலாம். எல்லா விஷயங்களும் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக போச்சு மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய பழைய மொபைலை மாற்றிக்குங்க, புதிய ஓஎஸை பயன்படுத்துங்க. அதாவது புதிய மாடலை பயன்படுத்தி வாட்ஸ்அப்பை தொடர்ச்சியாக பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு பதிவு பண்ணி நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நல்ல பதிவாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பழைய மொபைலை யாராவது பயன்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.